அடுத்த ராசியாக பார்த்தோன்னா மகர ராசி. யார் யாரெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக வரார். இந்த சனிக்கிழமை என்று கொடுக்கக்கூடிய தானத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. உடனுக்குடனே பலன் அப்படின்னா சனிக்கிழமை அமாவாசை 2 தினங்கள்லையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு துன்பம் நீங்கணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமை என்று மகர ராசி நபர்கள் தானம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா எள் சாதம், கருப்பு எள் கலந்த இந்த எள் சாதத்தை தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முதியோர் இல்லம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால் முடிந்த பண உதவி கொடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு உணவு தானம் அளிப்பதற்கு. ஸோ இதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கர்ம வினையினால் பிரச்சனைகள் இருக்குது, தடங்கள் இருக்குது, அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வெற்றிகள் தர ஆரம்பிக்கும், முன்னேற்றம் தர ஆரம்பிக்கும். எப்பயுமே இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தோன்னா நிறைய உழைப்பாங்க, அதற்குண்டான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராசி தான் நீங்கள். ஸோ பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்த நபர்கள் கட்டாயம் ஒரு தானம் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு நிறம் கலந்த ஒரு போர்வை சாலையோரத்தில் இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வாங்கி கொடுங்க. இது வருடத்தில் ஒரு முறை செஞ்சிங்கன்னா போதும், உங்களுடைய ராசிக்கு பிரச்சனைகளே வராது. எந்த ஒரு அஷ்டமாதிபதியினால் பிரச்சனைகளும் சரி, இந்த அஷ்டமம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை நம்ம கட்டாயம் ஏற்படுத்தும். பிரச்சனைகள், துன்பங்கள், தீராத நோய்கள், இது எல்லாமே இந்த 8 நாள் வரும். ஸோ இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு விரயம் பண்ணினோன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் கருப்பு நிறம் கலந்த இந்த போர்வையை சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முதியவர் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வரலாம். அதுவுமே சனிக்கிழமை அன்று காலையில் 6 to 7 கொடுத்தீங்கன்னா சிறப்பு. சனி ஹோரையில் மெயினாக கொடுக்க பாருங்கள். அப்பேற்பட்ட இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தடங்கள் ஆகட்டும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உடல் ரீதியான ஒரு பாதிப்பு, இந்த மகர ராசின்னு எடுத்தோன்னா மூட்டு வலி சார்ந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இந்த உடல் ரீதியாக இருக்க இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. ஸோ இந்த தானம் மிக சிறந்த தானமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும்.